வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டூ கதை கேளு கதை கேளு பை உங்கள் ஆர்ஜே நவீனா. இன்னையோட கதைக்குள்ள போவோமா? சின்ன வயசுல நான், எங்க அப்பா, என் தங்கச்சி 3 பேரும் கார்ல போம்போது ஒரு குட்டி கேம் விளையாடுவோம். எங்க 3 பேத்துக்குமே ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். எனக்கு 5, தங்கச்சிக்கு 6, அப்பாக்கு 7 அந்த மாரி நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, எங்க ஆப்போசிட் ஆர் ஃப்ரண்ட்ல போற காரோட நம்பர் பிளேட்ல இருக்க லாஸ்ட் 4 நம்பர்ல எங்க நம்பர் இருந்தா எங்களுக்கு 1 பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட நம்பர் 5னா அந்த நம்பர் பிளேட்ல 5ங்கிற நம்பர் இருந்துச்சுன்னா எனக்கு 1 பாயிண்ட். அந்த மாரி யாரு ஃபர்ஸ்ட்டு 10 பாயிண்ட்ஸ் எடுக்குறாங்களோ அவங்க தான் வின்னர். இந்த கேம்ல என் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா அந்த 5ங்கிற நம்பர் மேல மட்டும் தான் இருக்கும். அதே என் தங்கச்சி கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா அவங்க தேடுற நம்பர் மேல மட்டும் தான் இருக்கும். அந்த மாரி தான் ரெட் கார் தியரியும். இன்னைக்கு நீங்க எத்தன ரெட் கார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டா, நீங்க என்ன சொல்வீங்க? யோசிச்சு கெஸ் பண்ணி ஏதோ ஒரு நம்பர் சொல்வீங்க. அதே நாளைக்கு நீங்க ஆஃபீஸ் போற வழியில பார்க்குற ரெட் கார்க்கெல்லாம் நான் ₹1000 குடுப்பேன்னு சொன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு நீங்க போற வழியிலலாம் நெறைய ரெட் கார்ஸ நோட்டீஸ் பண்ணுவீங்க. யூசுவலா பார்க்குறதோட நெறைய ரெட் கலர் திங்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ வந்துட்டு நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. நம்ம லைஃப்பும் இதே மாரி தான். நம்ம லைஃப்க்கு எது தேவையோ, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிய தேடிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் ஒன்ஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த ரெட் கார் வரும்போது, நம்ம அத நோட்டீஸ் பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். நம்ம என்ன தேவைன்னே தெரியாம இருந்தா, நம்ம கண்ணுக்கு முன்னாடியே ஒரு ரெட் கார் போனா கூட அத நம்ம நோட்டீஸ் பண்ண மாட்டோம். நமக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் வேணும்னா, அத பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்கிறது தான் இந்த ரெட் கார் தியரின்னு சொல்றாங்க. இதுல நம்ம எங்க தேடுறோம், என்ன தேடுறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் கடலுக்கு பக்கத்துல உட்காந்துட்டு நீங்க ரெட் கார தேடுனீங்கன்னா, அங்க ரெட் கார் பார்க்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்போ நீங்க தேடுற இடத்த மாத்தணும். ஒரு ரோட்டுக்கு போகணும், இல்லன்னா ஒரு பெரிய சிட்டிக்குள்ள போனா நெறைய ரெட் கார பார்க்க முடியும். இல்லையா? நீங்க தேடுற விஷயத்த மாத்தணும். கடலுக்கு பக்கத்துல ரெட் கார தேடுறதுக்கு பதிலா ரெட் ஷிப்ப தேடலாம். இதுலருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்னா, ஃபைண்ட் யுவர் ஒய் அண்ட் யூ வில் ஃபைண்ட் யுவர் வே. இந்த ஸ்டோரி ரெட் கார பத்தி மட்டும் இல்லன்னு புரியும்னு நம்புறேன். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான ஸ்டோரியோட உங்களை சந்திக்கும் வரை, உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே நவீனா.